பணத்தை காணும். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு கேட்டீங்கன்னா, வறண்டு போன கிராமத்துல இருக்க மக்கள் தண்ணி இல்லாம கஷ்டப்படுறதையும், அவங்க அந்த தண்ணிக்காக என்ன பண்ணாங்க, இதுல அவங்களுக்கு தண்ணி கிடைச்சதா இல்லையா அப்படின்றத பத்தி சொல்ற படம் தான் இது. இந்த சிம்பிள் ஒன்லைனை வச்சு முடிஞ்ச அளவுக்கு போர் அடிக்காம ஒரு படத்தை கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ஆக்ட்ரஸை சொல்லியே ஆகணும். யோகி பாபு, ரெபேக்கா ராஜ், நமக்கு தெரிஞ்ச பல ஆர்டிஸ்ட் நடிச்சிருப்பாங்க. அப்படியே நெகட்டிவ் சைடு வந்தோம் அப்படின்னா, இந்த படத்துல ஃபர்ஸ்ட் நான் நெகட்டிவா நினைக்கிறது காமெடி. ஏன்னா இந்த படத்துல வாய் விட்டு சிரிக்கிற மாதிரியோ இல்ல திடீர்னு சிரிக்கிற மாதிரியோ ஒரு காம்படிஷன் இல்லை. காம்படிஷன் இருக்கு, அது எப்படி இருக்குன்னா அந்த கதையோட ஒன்றி போய் இருக்கு. அந்த கதையோட அப்படியே டிராவல் ஆகி போற மாதிரி தான் இருக்கே தவிர, தனியாக அந்த காமெடி நம்ம ஞாபகம் வச்சோ இல்லை வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு கவுண்டர் அடிச்சோ பாய்க்கிற மாதிரி ஒரு காம்படிஷன் இல்லை. சரிப்பா, அது எமோஷனல் படம், உங்களுக்கு பெருசாக காமெடி இருக்காது, காமெடி இருந்தால் எமோஷனல் இருக்காது அப்படின்னா படத்துல பெருசா எமோஷனல் இல்லை. அதுதான் செகண்ட் நெகட்டிவ். ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னா, இந்த படத்துல வாய் வார்த்தையே சொல்றாங்க, நான் தண்ணி பஞ்சத்துல இருக்கோம், தண்ணி இல்லாம கஷ்டமா இருக்குன்னு சொல்றாங்களே தவிர, ஒரு சீன்ல கூட நம்மள்ட்ட காமிக்கவே இல்லை. அப்படியே அவங்க வந்துட்டு ஒரு சீன்ல காமிக்கிறாங்கனாலும் அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு காமெடியை சொல்லிடுறாங்க. அந்த காமெடி பெருசா இல்லைனாலும் அந்த சீனோட வேல்யூ, அந்த எமோஷனல் வேல்யூவை குறைச்சிருக்கு. அதனாலே பாத்தீங்கன்னா நம்ம வந்து காமெடியும் ஒர்க் அவுட் ஆகல, அதே மாதிரி எமோஷனல் ஒர்க் அவுட் ஆகல. அவங்க சொல்றபடி அந்த கஷ்டத்தை நம்ம வந்து புரிஞ்சிக்க முடியல. தேர்ட் நெகட்டிவ் கதை தாங்க, வேற எதுவுமே இல்லை. ஏன்னா இந்த படத்துல ஃபர்ஸ்ட் ஆஃபோட எண்டிங், அதாவது அப்ப அவங்களுக்கு வந்து ஒரு டைனோசர் எலும்பு கூட கிடைக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கதை எதை நோக்கி போகுதுன்னு அவங்களுக்கும் தெரியல, நமக்கும் தெரியல. ஏதோ பண்றாங்க, திடீர்னு பாத்தீங்கன்னா ஆர்கியாலஜி வராங்க, அந்த எலும்பு ஆராய்ச்சி பண்றாங்க. அதெல்லாம் வந்து கதைக்கு எந்த ஒரு இடத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த கதைக்கான வேல்யூ கூட்டவே இல்லை. அவங்க எதுக்கு வராங்க, எதுக்கு ஆராய்ச்சி பண்றாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு கேள்வி வருது. இது எதனா கதைக்கு ஹெல்ப் பண்ணுமான்னு பார்த்தா எதுவுமே பண்ணல. இந்த படத்துல இருந்து அந்த விஷயம் தூக்கிட்டா கூட அந்த கதை வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டா தான் போயிட்டே இருக்கு. தவிர படத்தோட எண்டிங் பாத்தீங்கன்னா கூட எப்படி முடிக்கணும் அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு ஐடியா எல்லாம் முடிக்கணும் அப்படின்ற மாதிரி முடிச்ச மாதிரி தான் எனக்கு புரிஞ்சிச்சு. கடைசியில பாத்தீங்கன்னா அந்த டைனோசரை சாமி ஆக்கி அதுக்கு ஒரு கோவில் கட்டி அந்த ஊர் மக்கள் கும்பிட்டு இருக்காங்க. மொத்தத்தில் பாத்தீங்க அப்படின்னா இந்த படம் வந்து ஒரு ஆவரேஜான ஒன் டைம் வாட்சபிள் மூவி தாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஒருவல் கடை.